ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நேச்சுரல் வுட் பாலிஷ் ஒர்க். நம்ம இப்போ இந்த வீடியோவில் ஷீன்லாக் பியூ கம்பெனியில் பியூ ஃபினிஷிங் பண்ணியிருக்கோம். பாருங்கள், நம்ம வந்து வுட் ஸ்ட்ரைனர், டீக் வுட் ஸ்ட்ரைனர், லைட்டாக வால்நட் ஸ்ட்ரைனர் மிக்ஸ் பண்ணி ஸ்ட்ரைனர் அப்ளை பண்ணிவிட்டு பியூ கிளாஸி அப்ளை பண்ணியிருக்கோம் ஒரு கோட்டு. இது எப்படி நம்ம வந்து பியூ கிளாஸி எப்படி மிக்ஸ் பண்ணுறோம், அது எப்படி அப்ளை பண்ணுறோம், இந்த ஃபினிஷிங் எப்படி கொண்டு வரணும் வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். ஷீன்லாக்கில் பியூ கிளாஸி நார்மல் தாங்க. இதுலேயும் வந்து நமக்கு 800 ml மெட்டீரியல் பார்ட் ஏ பார்ட் பின்னு வரும். நம்ம பார்ட் ஏ பார்த்தீங்கன்னா இது பியூ ஹார்ட்னர் 200 ml வருது பாருங்கள். பியூ சீலர் வந்து நமக்கு பியூ கிளாஸி வந்து நமக்கு 800 ml வரும். பியூ ஹார்ட்னர் நமக்கு 200 ml வரும். ரெண்டும் சேர்த்து 1 லிட்டரு. எப்பவுமே நம்ம வந்து ஹார்ட்னர் மிக்ஸ் பண்ணாமல் அடிச்சிங்கன்னா ட்ரை ஆகாது, மெட்டீரியலும் வேஸ்ட்டு, ஒர்க்கும் வேஸ்ட்டு. அதனால் முதல்ல எப்போவுமே ஹார்ட்னரை ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. முதல்ல எப்பவுமே ஹார்ட்னர் யூஸ் பண்ண கற்றுங்க. 200 ml ஹார்ட்னரு, மீதி இருக்கிறது 800 ml மெட்டீரியலு. நம்ம வந்து ஒரு பக்கம் தான் அடிக்க பண்ணுறதால 750 ml மிக்ஸ் பண்ணுறோம். 1 லிட்டருக்கு வந்து நம்ம 200லேருந்து 300 ml பியூ தின்னர் வைக்கலாம். 800 ml மெட்டீரியல். நம்ம நார்மலாக பார்த்தீங்கன்னா 200 ml ஹார்ட்னர் 800 மெட்டீரியல் வரும். அதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 200லேருந்து 300 ml பியூ தின்னர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் 1/2 லிட்டர் பண்ணுறீங்கன்னா 400 ml மெட்டீரியல், 100 ml ஹார்ட்னர், ஒரு 100லேருந்து 150 ml பியூ தின்னர் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு டோரை நீங்கள் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அடிச்சிங்கன்னா மெட்டீரியல் நல்லா மிக்ஸ் ஆகிடும். நம்ம ஃபினிஷிங் நல்லாயிருக்கும், குயிக்காக ட்ரை ஆகும். மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே அப்ளை பண்ண போயிடுவோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தான் நம்ம டக்குன்னு அடிக்கிற மாதிரி இருக்கும். நாங்கள் மெட்டீரியல் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் தான் டோரை மேலே வச்சுட்டு க்ளீன்லாம் பண்ணுவோம். க்ளீன் பண்ணி கன்னெல்லாம் மிக்ஸ் பண்ணி கன்னெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அடிக்கிறதுக்கு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஆகும். அதுக்குள்ளே மெட்டீரியல் நல்லா ட்ரை ஆகிடும், மிக்ஸ் ஆகிடும். நம்ம அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃபினிஷிங் எப்படி இருக்குது பாருங்கள். நம்ம வந்து டிசைன்ன்றதுனால 4 சைடு அப்ளை பண்ணுறோம். ப்ளைனாக இருந்தால் 2 பக்கம் அப்ளை பண்ணால் போதும். 2 பக்கம்னு சொல்கிறது வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் அது ஒரு சைடு இருக்குல்லையா, அதுமாதிரி அப்ளை பண்ணால் தான் டிசைனில் ஈவனாக நமக்கு மெட்டீரியல் வந்து நிற்கும். மட்டத்தெல்லாம் கரெக்டாக ஃபினிஷிங் வரும். எப்பவுமே மெட்டீரியல் வந்து கன்னோட ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 70% வச்சுக்கிங்க. ஃபுல்லாக வச்சிங்கன்னா நமக்கு வந்து மெட்டீரியல் தெரிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் ஸ்லோவாக ஓரளவுக்கு மீடியமாக அடிச்சுட்டு அப்ளை பண்ணால் நமக்கு மெட்டீரியல் சாஃப்டாக போய் உட்காரும், நல்லாயிருக்கும். ரொம்ப ஸ்லோவாகவும் அடிக்கக்கூடாது. இந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா இருட்டாக இருக்குது, இல்லைன்னா நல்லா ப்ரைட்டாக தெரியும். ஷீன்லாக்கில் பியூ கிளாஸி அப்ளை பண்ணுறோம். இந்த ஒர்க் எங்கன்னு பார்த்தீங்கன்னா அரக்கோணம் கும்மிடிப்பேட்டில் பண்ணுது. நீங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக தமிழ் எந்த ஏரியாவில் தமிழில் நீங்கள் சொன்னீங்கன்னா எங்கே வந்தாலும் வந்து பண்ணித்தருவோம். தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து பண்ணித்தரோம். நமக்கு வீடு தேடியே வந்து பண்ணித்தரோம். கம்மி ரேட்டில் நல்ல ஒர்க் இருக்குது. இது மட்டும் இல்லைங்க, ஏஷியன், ஷீன்லாக், எம்போரியோ, எம்ஆர்எஃப் எல்லாம் பண்ணித்தரோம்.